வணக்கம். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 2 ப்ராபபிலிட்டி அண்டு குரூப் தியரியில் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சப் குரூப் பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி குரூப்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு கிளாஸில் அந்த சப் குரூப் எடுத்து சைக்கிளிக் குரூப்னால் என்ன, சில எக்ஸாம்பிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளிக் குரூப்பு எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் இருக்கிற எலமெண்ட்ஸோட ஆர்டர் ஜென்ரேட், அந்த மாதிரி சில நிறைய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் பார்க்கலாம். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், சைக்கிளிக் குரூப்புக்கான டெஃபினிஷன் என்னென்னு பாருங்கள். A cyclic group is a group that can be generated by a single element. That element is called generator. That is, every element in a group can be expressed as a power of the generator. அப்போ ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அந்த என்டையர் குரூப்புமே ஒரு சிங்கிள் எலமெண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிடும். அந்த ஜென்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜென்ரேட் ஆகாது, அது இந்த ஆர்டர் ஆஃப் பவரில் இருக்கும். இப்போ ஏ பவர் என்னன்னு இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த பவரை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் என்ன பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஒரு எலமெண்ட் தான் எல்லா எலமெண்ட்ஸுமே ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா அதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் ஆஃப் தி குரூப் அப்படிங்கும். அப்போ இந்த மாதிரி எல்லாமே சைக்கிளிக்காக ஜென்ரேட் ஆகி நமக்கு வருது அப்படின்னா அது பேர் தான் வந்து சைக்கிளிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைக்கிளிக் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு Z7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Z7 மீன்ஸ் இந்த இன்டிஜர் 7, அதுவும் மாடு 7 அப்படின்னு சொல்லுவோம். அந்த 7 அப்படின்னா கண்டிப்பாக வந்து 0 1 2 3 அப்படின்னு போய்கிட்டு இருக்கும். அப்போ அந்த 7 அப்போ A⁻7 அப்படி வந்துச்சு அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது A⁻7 எதுக்கு ஈக்குவல்னா 0, அதாவது ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ அடிஷன் மாடல் அப்படின்னா நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா 0 போடுவோம், மல்டிப்ளிகேஷன்னா 1 அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது சில எக்ஸாம்பிள்ஸ் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நமக்கு எக்ஸாமினேஷனில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் தியரியில் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதாவது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சைக்கிளிக் குரூப்ஸ் ஆர் ஆல்வேஸ் எபிலியன் அண்ட் தட் இஸ் கம்யூட்டேட்டிவ். அப்போ சைக்கிளிக் குரூப் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா எபிலியன் குரூப்பாக இருக்கும். ஆனால் எல்லா எபிலியன் குரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிக் குரூப்பாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம பல தடவை அடிச்சு வச்ச கொஸ்டின் தான். சரியா? அப்போ ஒரு குரூப் வந்து எபிலியன் இருக்குன்னா அது எந்த ப்ராப்பர்ட்டி ஒபே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ். அப்போ சைக்கிளிக் குரூப்ஸ் ஆர் ஆல்வேஸ் எபிலியன் அப்படின்னா அப்போ சைக்கிளிக் குரூப் என்னவாக இருக்கும் அப்படின்னா கம்யூட்டேட்டிவாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைக்கிளிக் குரூப்ஸ் கேன் பி எய்தர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். அப்போ ஃபைனைட் ஒரு குரூப் ஃபைனைட் என்ன சொல்லிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எண்ண முடியும், ஃபைனைட்டாக இருக்கும். இன்ஃபினைட்னா இன்ஃபினைட்டாக போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதான் பாருங்கள், தட் இஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்டர் ஆஃப் தி ஜென்ரேட்டர். இப்போ அந்த நம்ம என்ன ஜென்ரேட்டர், இப்போ A⁻1 A⁻2 A⁻3 இந்த மாதிரி ஆர்டர் வந்து இருக்குது. அப்போ அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் ஃபைனைட்டாக இன்ஃபினைட்டாக அப்படிங்கிறத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். தேர்டு பாருங்கள், த ஜென்ரேட்டர் ஆஃப் எ சைக்கிளிக் குரூப் இஸ் யூனிக். யூனிக்னா தனியாக தான் இருக்கும், எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாருங்கள், த ஜென்ரேட்டர் ரெப்ரசன்டட் ஆஸ் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி, அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ போட்டுருவோம். ஸோ அந்த ஜென்ரேட்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த இன்டிஜர் அண்ட் தி இன்டிஜர்ஸ் மாட் என் ஆர் சைக்கிளிக். இன்டிஜர் அப்படின்னா இஜெட் அப்படின்னா இன்டிஜர், மாட் இஜெட்னா இஜெட்என் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் இருக்குன்னா சைக்கிளிக்காக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப் குரூப்ஸ் ஆஃப் ஏ சைக்கிளிக் குரூப்ஸ் ஆர் சைக்கிளிக். இது உங்களோட ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எ ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n contains a subgroup of order m for each positive integer m which is divides n. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ப்ராப்ளம் நீங்கள் போட்டோம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சைக்கிளிக் குரூப். இது போக இன்னும் நிறையா இருக்குது, நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் நான் என்ன பண்ணுறேன், நம்ம டெலகிராம் சேனலில் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து மறக்காமல் டெலகிராம் சேனலில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருமா இதுக்கு முன்னாடி. பாருங்கள், ஃபைண்ட் தி ஜென்ரேட்டர் ஆஃப் Z7. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடு 7 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ரைட்டா? அப்போ Z7, அப்போ அந்த Z7 வந்து நம்ம எப்படி வந்து ஒரு குரூப்பாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம அனுப்பிச்சிருக்கோம், ப்ரீவியஸாக அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி 7 அப்படின்னு போட்டோம்னா அது 7 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான மீனிங். இப்போ இதை வந்து எப்படி அடிட்டிவ்ல எழுதலாம் பாருங்களேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் மாடலோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஜென்ரேட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு. இது எப்படின்னு பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி தான் சொல்யூஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா 1 அதுக்குள்ள 1 அண்ட் 3 அப்படிங்கிறது ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம்.
எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க, ஆன்சர் அதிலே கொடுத்துருவாங்க. நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. சரியா? இப்போ 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 பாருங்களேன். 1 அப்படிங்கிறது நம்ம 1 = 1 போட்டாச்சு. இப்போ 1 + 1 = 2. அப்போ என்னது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இது 1 போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக போட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னவாக இருக்குன்னா இதில் வந்து ஜென்ரேட்டராக இருக்குது. இப்போ 3 அப்படிங்கிறது ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். 3 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 + 3 6. அதுவும் எதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்குள்ளே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து அடிட்டிவ் எழுதிருவோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். அது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ இந்த அடிட்டிவ் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா 3 அந்த ஆர்டர் வந்து அதாவது இந்த எலமெண்ட் 3A அப்படிங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து அகைன் அண்ட் அகைன் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகிறோம் பாருங்களேன். இப்போ 3 + 3 வந்து 6 இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குரூப்புக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஒரு எலமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள் 3 + 3 + 3 அப்படின்னா 9 கிடைக்கும். அப்போ 9 அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா 7 + 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 7 அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா 0 அப்படின்னு அர்த்தம். 7 = 0 ஏதாவது அடிஷன் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் 7 = 0. அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2. அந்த 2 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இதுவும் வரும். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் வந்து 3 இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 3 3 24 3 9 3 6 9 12. அப்போ 12 அப்படிங்கிறது எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம்னா 12 அப்படிங்கிறது 7 + 5 அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ 7 அப்படிங்கிறது 0. அப்போ ரிமைனிங் வந்து 5. அப்போ இதே மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபைனலாக கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 35 கிடைக்கும். அது எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா 7 + 7 + 7 + எழுதிக்கலாம். அப்போ எழும்போது எல்லாமே எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஸோ இந்த எலமெண்ட்டு இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து நமக்கு கொடுத்து ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து அதோட ஜென்ரேட்டர் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுலோவில் அதாவது Z7 அதாவது இண்டிஜர் மாடுலோ 7 கொடுத்துருக்கோம். நம்ம இதே மாதிரி மாடுலோ எடுத்து அப்படின்னா வேறு மாதிரி வரும். சரியா? சரி நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவர்ஸில் நம்ம எடுத்துருக்கோம். பவர்ஸில் எப்படி பார்க்கலாம், இது நம்ம ப்ரீவியஸாக வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தோம். ப்ரீவியஸ் PGTRB டெஸ்ட் சீரிஸில் அது வந்து பார்த்திங்கன்னா செட் 6 கொடுத்துருந்தோம். இப்போ வந்து செட் 7 கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த செட் 7 இருக்குது. இதில் இதோட ஜென்ரேட்டர் என்ன அப்படிங்கிறது இது ஒரு சைக்கிளிக் குரூப்பு. இந்த சைக்கிளிக் குரூப்போட ஜென்ரேட்டர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து A அப்படிங்கிற ஒரு குரூப் A அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஜென்ரேட்டர். இப்போ A⁴0 அப்படி A1 2 3 நம்ம போட்டுகிட்டே போனாலும் எல்லா எலமெண்ட்ஸும் எதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த Z7க்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ வந்து A அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஜென்ரேட்டர்ஸ். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா A⁴5 அப்படிங்கிறதும் வந்து ஒன் ஆஃப் தி ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ A⁴5 பவர் வந்து 1 போட்டால் என்ன தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 5 × 1 5 தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா A⁴5 உள்ளே இருக்குது. அதனால் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு A⁴5 அதாவது பவர் வந்து ஸ்கொயர்டு அதாவது 2 போடுறோம் அப்படின்னா அது என்ன வரும்னா 2 10. அப்போ இதை செப்பரேட் பண்ணிடணும்னா க்யூப் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமைண்டர்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்குள்ளே இருக்கும்னா இந்த குரூப்புக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து சைக்கிளிக். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம அந்த பவர் 1 2 3 அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா இது நம்ம சும்மா எல்லா நம்பர்ஸுமே போட முடியாது. இந்த நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எண். இந்த எண் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இந்த 1 அப்படிங்கிறது எனிதிங் அதாவது A பவர் வந்து A இருக்குன்னா பவர் வந்து 0ன்னு அர்த்தம். அப்போ எனிதிங் பவர் 0 வந்து 1 தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 0 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் எடுத்துக்குமே தவிர்த்து வேறு எந்த நம்பரும் நம்ம எடுக்கக்கூடாது. எப்போயுமே இந்த எண் அப்படிங்கிற வேல்யூ அந்த பவரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் இந்த ஆர்டரை தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி இருக்கணும். அதை தாண்டி போயிடக்கூடாது. அதுதான் நம்ம முன்னாடி வந்து ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள். இஃப் அன் எலமெண்ட் G in a group G satisfies G⁴5 = 1, what are the possible values for the order? அப்போ இந்த நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஜியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பாருங்கள் G must be divis of 45. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் இருக்கும். அதாவது புள்ளியில் ஆன்சர் வரக்கூடாது, கரெக்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். அப்போ பாருங்கள் 1 3 5 9 15 45 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 45 டிவைட் ஆகும். சரியா? அப்போ பாருங்கள் தீஸ் ஆர் தி பாசிபிள் ஆர்டர் ஆஃப் G. அப்போ இந்த ஜியோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஆர்டர் இருக்கும். 1 3 இருக்கலாம், 1 5 15 45 இதில் எது வேணால் இருக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் தி G. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆர்டர்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் இன் ஏ குரூப் அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் தி குரூப் அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபைண்ட் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி எலமெண்ட் A⁴32 இன் தி சைக்கிளிக் குரூப் G அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு சைக்கிளிக் குரூப் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 2 1 A² அப் டு A⁴37 வரை கொடுத்துருக்கோம். அப்போ A⁴37 கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த சைக்கிளிக் குரூப்போட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 38. எப்படின்னா
37 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 38 கிடைக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 38. அப்போ பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள். we know that the order of the group is 38. அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் a power 32 இஸ். அப்போ இது எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கிறேன். அதாவது 38, 32 நம்ம எந்த எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஆர்டர் கண்டுபிடிக்க போகிறோமோ அதையும் இன்னொன்று நம்ம அந்த ஆர்டர் ஆஃப் தி குரூப்பையுமே சேர்த்து எழுதிக்கிறோம். அப்போ 38 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் தி குரூப்பு, 32 அப்படிங்கிறது நம்ம இந்த a power 32 ஆர்டர் என்னன்னு பார்க்க போகிறோம், இந்த எலமெண்ட்டோட ஆர்டர் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ m and n should be divisible by 2. ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த 38, 32 ரெண்டு மட்டும்தான் 2ஆல் டிவைட் பண்ணும். இது 4ஆல் டிவைட் ஆகாது. 6, 8, 9 மாதிரி எந்த நம்பர்ஸாலுமே டிவைட் ஆகாது. எக்ஸாக்டாக 2ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஷுட் பி மஸ்ட் டிவைடட் பை 2. அப்போ 32, 38 ரெண்டுமே வந்து டிவைட் ஆகணும். இது வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு இது மட்டும் இல்லை. இப்போ a power 5, a power 16, a power 12 இந்த மாதிரி எந்த நம்பர் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நம்பர்ஸுமே ஆர்டர் ஆஃப் தி குரூப்பையும் எடுத்துக்கணும், அந்த எலமெண்ட்டோட அந்த பவரையும் பார்த்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம ரெண்டுமே டிவைட் பண்ணி போகும்போது அதாவது 38 டிவைடட் பை 2. அப்போ அந்த குரூப் ஆஃப் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் தி குரூப் வந்து 38. அப்போ 38 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது 19. ஸோ அப்போ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 19. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த a power 32 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 19. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸோட அந்த சைக்கிள் குரூப் எலமெண்ட்ஸோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறது. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.